Hi students, live start பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. Just we have to ஒரு 2-3 minutes டைம் கொடுப்போம். கொடுத்ததுக்கப்புறம் எல்லோரும் வரட்டும், ரைட்? ஸோ யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ முடிஞ்சால் ஒரு ஹாய் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடுங்க. So let's go, right? So let's go to the first sum. A particle is at x is equal to 5 centimeter at t is equal to 0 and x is minus 7 meter at t is equal to 6 seconds and x is equal to plus 2 at t is equal to 10 seconds. The average velocity of the particle during the interval t is equal to 0 to 6 and t is equal to 6 to 10 seconds. 10 seconds total time 10 seconds is அப்படின்னு சொல்லி மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் பண்ண போகிறோம், ரைட்? திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் சம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் ஆஸ் யூஷுவல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன ஃபார்முலா? v1 + v2/2 அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலான்னு முதல் தெரியணும், அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ தீஸ் ஆர் த 4 ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த மூணு ஏபிசிங்கிற டைமில் என்ன வெலாசிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 1 2 3 4ல் ஏதாவது ஒரு ஆன்சர் நம்ம கொடுக்கணும், ரைட்? So first solution, the position of the particle at different times is shown in the figure. என்ன figure? the diagram வந்துச்சு. So average velocity of the particle in the interval t is equal to 0 to 6 seconds is அப்படின்னு கேட்குறாங்க. So t is equal to 0ல எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கல் 5 மீட்டரில் இருக்குது, ஓகே. அண்ட் t is equal to 6ல -7ல் இருக்குது. அப்போது வெலாசிட்டின்னு கேட்டாங்க, ஸ்பீடுன்னு கேட்கல. வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், இடப்பெயர்ச்சி பை கால அளவு, அதுதான் டைம். ஸோ வாட் இஸ் தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம், ஆவரேஜ் வெலாசிட்டிங்கும் போது. ஸோ x2 - x1 by t2 - t1. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் x2 சார்? x2ஓட வேல்யூ எவ்வளோ? -7 அண்ட் x1ஓட வேல்யூ எவ்வளோ? 5. ஸோ இது வந்து -7 அப்படியே போட்டேன். மைனஸ் ஆஃப் x1, x1ஓட வேல்யூ எவ்வளோ? 5 போட்டேன். ஸோ -7 -5 -12 ஆகிடுச்சு. ஸோ t2 வந்து 6. ஸோ ஸ்டார்டிங் டைமில் என்ன சார்? 0. 6 - 0 என்ன? 6. ஸோ 12/6 இஸ் வாட் சார்? -2 meter/second, ரைட்? ஸோ திஸ் இஸ் தி ஆவரேஜ் வெலாசிட்டி. நெக்ஸ்ட் 6 seconds to 10 seconds எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ 6 to 10 secondsல எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆவரேஜ் வெலாசிட்டி, தென் அகெயின் சேம் ஃபார்முலா, x2 - x1. 6ல் எங்கே இருக்குது? -2ல இருந்து 10 seconds அப்போ 2 மீட்டர் வருது. அப்போது x2ஓட வேல்யூ எவ்வளோ சார்? இங்கே இருக்குது இல்லைங்களா? x2ஓட வேல்யூ எவ்வளோ? 2 மீட்டர். ஸோ 2 மீட்டர் இங்கே போட்டேன். மைனஸ் ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் போட்டேன். -7 இனிஷியல் பொசிஷன் இங்கே இருந்தது செகண்ட் கேஸில், -7. ஸோ 9/4, 10 - 6, 9/4, இட் இஸ் 2.25 meter/second, ஓகே. நெக்ஸ்ட் மூணாவது என்ன கேட்டிருந்தாங்க? டோட்டலாக 10 செகண்ட்ஸில் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ டோட்டலாக 10 செகண்ட்ஸ் அப்படின்னா ஃபைனலாக எங்கே இருக்குது? ஃபைனலாக இருக்கிறது 5ல், சாரி, ஃபைனலாக எங்கே இருக்குது? 10ல் இருந்துட்டு எங்கே போகுது? 2 மீட்டருக்கு போயிருக்கு, ரைட்டா? ஸோ 2 - 5/10. சார் இது எப்படி சார் இருந்தது? டோட்டல் டைம் t2 - t1 வந்து 10 செகண்ட், 0 to 10ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 10 - 0 என்ன வரும்? 10 வந்துடும், ரைட்டா? ஸோ x2 - x1, x2 என்ன ஃபைனல் பொசிஷன் இங்கே 2 மீட்டர் இருந்தது, அதை 2 அப்படியே போட்டேன். மைனஸ் ஆஃப் x1 வேல்யூ என்ன? 5 மீட்டர் அப்படியே போட்டேன். ஸோ -3/10, -3/10 இஸ் -0.3 meter/second. ஸோ தீஸ் ஆர் அவர் ஆப்ஷன்ஸ். ஸோ ரைட்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ 1. ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் தான் ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் என்னென்னு உங்களுக்கு தெரியும், என்ன தெரியாதவங்களுக்கு ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ திஸ் இஸ் இட். ஸோ ஃபஸ்ட் ஆன்சர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா -0.3, 2.25, -2 இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் ஃபஸ்ட் இது போடும்போது -2 வந்த உடனே முடிச்சிருக்கலாம். ஏன்னா மற்ற மூணுலேயும் என்ன இல்லை, -2 meter/second இல்லை. அதனால் ஆப்ஷன் ஏ எடுத்த உடனே ஃபஸ்ட் இதிலே கிளிக் பண்ணியிருக்கலாம். ஸோ டைம் சேவிங் மெத்தட் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்ததுமே நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போவோம். So for a body moving with a uniform acceleration a, initial and final velocities in time interval t are u and v respectively, right? Then its average velocity in the time interval t என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்ப்போம் what are the options அப்படின்ட்டு. So these are the options.
இது ஒரு பெரிய சம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்ட்டாங்க. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி கொடுத்துறாங்க. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி ப்ளஸ் இனிஷியல் வெலாசிட்டி v1 ப்ளஸ் v2 பை 2, வியோட வேல்யூ ஃபைனல் வெலாசிட்டி v, இனிஷியல் வெலாசிட்டி u, ஸோ v ப்ளஸ் u பை 2 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இப்போ இது எப்படி வந்து ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். இது எப்படி வந்தது, ஃபைனல் வெலாசிட்டி v அப்படியே வச்சுட்டேன், ரைட்டா. இனிஷியல் வெலாசிட்டிக்கு v இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் at அப்படிங்கிறது என்னவா மாறுது, u is equal to v minus 18 மாறுது. இந்த u ஓட வேல்யூவை இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இந்த u இங்கே மாறிடுது. ஸோ திஸ் இட் கெட். ஸோ v plus v minus 80, இந்த minus 80 வந்தது. v plus v என்ன சார், 2v minus 80 by 2. ஸோ ஆவரேஜ் பண்ணிங்கன்னா v minus 80 by 2. ஸோ திஸ் இஸ் அவர் செகண்ட் திங். ஸோ இது எதுக்காக சார் இந்த மாதிரி ஒரு தியரம் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி ஒரு தியரம் கொடுக்குறீங்க எதுக்காக? வாய்ஸ் எல்லாத்துக்கும் கேட்குதா? ஸோ கேட்குதான்னு மட்டும் சொல்லுங்கள் சார். நீங்கள் பாருங்கள் லைவில் கேட்குமான்ட்டு. ஓகே, ஸோ கேட்கல அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகே, ஸோ v minus 80 by 2. ஓகே, இது எதுக்காக சார் இந்த மாதிரி ஒரு சம் கொடுக்குறீங்கன்னா, ஏதாவது ஒரு சம்மில் ஆவரேஜ் வெலாசிட்டி கொடுத்து, ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி இது சார், ஃபைனல் வெலாசிட்டி இது, டைம் பீரியட் இது, வாட் இஸ் ஆக்சிலரேஷன் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்மில் வச்சு டக்குன்னு போட்டுடலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி தியரம்ஸ் மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் அடிக்கடி கொடுக்குறது. இதெல்லாம் கான்செப்ஷுவல் கொஷின்ஸ். ஓகே, இதெல்லாம் எதுக்காகனா இந்த மாதிரி சம்ஸ்க்காக தான் நம்ம கொடுக்குறோம். ஓகே, a body travels, next question போலாம், right? A body travels 200 meter in the first 2 seconds and 220 meter in the next 4 seconds. The velocity at the end of the 7th second from start will be, ஸ்டார்டிங்ல இருந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, velocity at the end of the 7th second கேட்குறாங்க. ஓகே, ஸோ நம்ம போவோம், அதே ஃபார்முலா தான், Sn is equal to அதே ஃபார்முலாலே போடலாம், இல்லை இன்னொரு ஃபார்முலாலையும் போடலாம், உங்கள் சாய்ஸ் தான், ரைட். ஸோ அகைன் டயக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு 2 seconds 200 meter and next 2 seconds 220 meter. The velocity at the end of 7th second is at the end of 7th second, that is 7th to 8th second என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா. u வந்து இனிஷியல் வெலாசிட்டின்னு எடுத்துப்போம். then we get the first 2 seconds the distance traveled by the body is என்னன்னு கேட்குறாங்க. ஸோ s is equal to ut plus half at square எடுத்து போடலாம். ஸோ s is equal to ut, s ஓட வேல்யூ 200, u into t, t2 half at square சால்வ் பண்ணிங்கன்னா 200 is equal to 2u plus a வருது. ஸோ in 6 seconds எவ்வளோ தூரம் போயிருக்கு, அதாவது நெக்ஸ்ட்டு இது விட்டுட்டு போட்டிங்க அப்படின்னா, ஸோ 420, 220 plus 200 is equal to 420. ஸோ 420 is equal to 4 into 6 plus half at square, t ஓட வேல்யூ வந்து 6. ஓகே, என்ன கொடுத்துருந்தாங்க, ஃபஸ்ட்டு 2 seconds அண்ட் நெக்ஸ்ட்டு 4 secondsஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 plus 4 is what, 6. அதனால தான் இந்த நெக்ஸ்ட்டு 6 seconds அப்படின்னு போட்டிருக்கோம், ரைட். நிறைய பேர் அந்த 4 அப்படியே போட்டுருவோம். ஸோ 420 is equal to அப்படின்னு போட்டிங்கன்னா you'll get this answer. ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன டைப்போ, ஸோ இந்த இடத்துல u வரணும். ஸோ 420 is equal to 6u plus half at square, t ஓட வேல்யூ 6, ஸோ 6 ஸ்கொயர் வருது. ஸோ 420 is equal to 6u plus 18. ஸோ ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது a ஓட வேல்யூ -15 வருது அண்ட் u ஓட வேல்யூ 115 வருது. இப்போ தான் கொஷினில் தேவையான டேட்டாவே இருக்குது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, எண்ட் ஆஃப் 7 seconds என்னன்னு கேட்குறாங்க. 7 செகண்ட் கழிச்சு அதோட இது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ S7, v is equal to u plus 80, அதில் ஃபைனல் வெலாசிட்டி தான் கேட்குறாங்க 7th செகண்டில். u வேல்யூ வந்து 115 மைனஸ் a ஓட வேல்யூ வந்து 15 ப்ளஸ் தான், ஏவோட வேல்யூ -15ங்கிறதா -15 இங்கே மைனஸ் போடுறோம். டீயோட வேல்யூ 7 செகண்டில் என்ன தான் கேட்டிருந்தாங்க. ஸோ 7 செகண்டில் போட்டிங்க அப்படின்னா 115 minus 15 into 7. ஸோ your answer will be like 115 minus 105. The answer will be 10 meter per second. So this is the answer, right? Sir, please understand, இந்த மாதிரி லைவில் இந்த மாதிரிலாம் சம்ஸ் போடுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், சேலஞ்சிங்கான விஷயம் தான். பட் தென் நீங்கள் அப்பப்போ உங்களோட கமெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா எங்களுக்கு பூஸ்டப் ஆகும், ரைட்? எவ்வளோ பேர் இருக்காங்க என்ன அப்படிங்கிறது. Let's go to the next question. A particle starts moving from rest under uniform acceleration. It travels a distance x in the first 2 seconds and the distance y in the next 2 seconds. போன சம்ல first 2 seconds and next 4 seconds னு கொடுத்திருந்தாங்க, ரைட்டா? இப்போ வந்து என்ன கொடுத்திருக்காங்க, first 2 seconds and next 2 seconds அப்படின்னு கொடுத்திருக்காங்க, ரைட்? So this is a form thing. லைக் நீங்கள் போன சம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட you can see. ஸோ இதான் வந்து போன சம் இருக்கா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 seconds அண்ட் இந்த நெக்ஸ்ட்டு 4 seconds. இந்த சம்லேயே ரொம்ப கிரிட்டிக்கலான பாயிண்ட் என்ன அப்படின்னா, போன சம்மில் 4 seconds அப்படின்னு கொடுத்தது தான். இந்த 4 தான் வந்து இந்த சம்லேயே ரொம்ப முக்கியமான விஷயம். இது எங்கே நம்ம யூஸ் பண்ணோம்னா 4 அப்படிங்கிறத 4 + 2 6 நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணோம், ரைட்? இது மறந்துடாதீங்க.
ஸோ மார்னிங் டைம் எல்லாம் கொஞ்சம் சோபராக இருப்பீங்க, லைட்டாக தூக்க கலக்கில் இருப்பீங்க. அதனால தான் நான் திரும்ப இதை ரீகால் பண்ணுறது. ஓகே, இந்த இடத்துல 6 போட்டதோட அர்த்தம் தெரியணும். இந்த இடத்துல ஏன் 6 போட்டோன்ட்டு. அதே மாதிரி இது வந்து u அப்படிங்கிறது நான் முதலே சொல்லியிருந்தேன், இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஓகே, a particle starts moving from rest under uniform acceleration. It travels a distance of x in the first 2 seconds and the distance of y in the next 2 seconds. If y is equal to nx, then the value of n is அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 2 செகண்ட்ஸில் இது போன டிஸ்டன்ஸ் x, நெக்ஸ்ட் 2 செகண்ட்ஸில் இது போன டிஸ்டன்ஸ் வந்து y. ரைட், இஃப் y is equal to nx, then n is. சார், இந்த மாதிரி சம்ஸில் பாதியிலே நம்ம வந்து ஆன்சர் பண்ணுறதால தப்பான ஆன்சர் செலக்ட் பண்ணி +4 வர இடத்துல -1, அதாவது 5 மார்க்கு குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த சம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் தெரியும், பட் இட் ஹேஸ் திங் லைக் -5 வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த சம்மில் நிறைய குழந்தைங்களுக்கு. ஸோ u is the initial velocity of the body, acceleration of the body is taken as a, அதெல்லாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ y is equal to nx அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ s is equal to ut plus half at square starts from restன்ட்டாங்க. x is equal to initial x is equal to half a t square 2 seconds. ஸோ 2 square 2 cancels and x is equal to 2a. இதில் டவுட்டே இல்லை. அப்போ ஆக்சலரேஷன் வேல்யூ என்ன, x/2 அப்படிங்கிறதுலையும் டவுட்டே இல்லை, இது வரைக்கும் டவுட் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு x plus y ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது டோட்டல் டைம் x plus y. ஸோ மொத்தமாக என்ன, ஃபஸ்ட்டு 2 செகண்ட், செகண்ட் 2 செகண்ட்ஸ்ட்டாங்க. இனிஷியல் லாஸ்ட் என்ன, s is equal to ut plus half at square இல்லையா, s is equal to ut plus half at square. அதனால் what will be your answer sir? u ஓட வேல்யூ என்ன சார், 0. அதனால் இந்த என்டையர் டைமும் 0 ஆயிடுச்சு. x plus y, அதாவது 4 செகண்ட்ஸுங்கிறதால எஸ்க்கு பதில் x plus y. நான் ஃபஸ்ட்டு 2 செகண்ட்ஸுங்கிறதால என்ன மட்டும்தான் எடுத்துட்டோம், x மட்டும்தான் எடுத்துட்டோம். ரைட்டா, ஸோ x plus y is equal to half a t square. tக்கு பதில் என்ன, 4 போட்டிங்க அப்படின்னா x plus y is equal to half a into 4 square. 4 square என்ன, 16. 16 by 2 is 8. ஸோ x plus y is equal to 8. சார், இங்கே தான் பிரச்சனை. x plus y ஓட வேல்யூ வந்து என்ன, 8a. x plus y is equal to 8 into a. க்கு பதில் என்ன போட்டேன், இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா, x/2. அதை கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இது டாட், அதாவது x தான் டாட், மல்டிப்ளைங்கிறதுக்கு x மாதிரியே உங்களுக்கு தெரியுது. ஸோ 8 into x/2 கேன்சல் பண்ணால் என்ன, 4x. டக்குன்ட்டு 4x அடிச்சிடக்கூடாது. x plus y ஓட வேல்யூ தான் 4x. அப்போது அவங்க கேட்டிருக்கிறது என்ன, y ஓட வேல்யூ தான் கேட்டிருந்தாங்க நம்மகிட்ட. y ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா y is equal to 4x minus x. So the answer will be 3x. That's the right answer. Okay. 4x minus x is equal to 3x. So the y is equal to, இப்போ என்ன கொடுத்துருந்தோம், y is equal to nx கொடுத்துருந்தாங்களா ஆன்சரு. y is equal to என்ன கொடுத்துருந்தாங்க சார், அஃப்கோர்ஸ் nx அப்படின்னு கொடுத்தாங்க. என்னோட வேல்யூ என்னங்கிறதா இந்த கொஷினே. y is equal to nx. ஸோ இங்கே நமக்கு என்ன வந்திருக்கு, y is equal to nxங்கிறாங்க. இங்கே y ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு, y is equal to 3x. அப்போ என்னோட வேல்யூ என்னன்னா 3. n is equal to 3 is the right answer. Option 3. ஓகே. ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணால் பார்க்குறீங்க, அப்பப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கூட லைவ் கிளாஸ் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைபே பண்ணல. ஆமாம், அந்த கை தான் அதே விரல் தான். ஆமாம், அந்த விரலில் தான் ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, தேங்க்ஸ். A car is starting from rest. It accelerates with 5 meter per second and reaches a maximum velocity of 20 meter per second. எவ்வளோ velocity சார், 20 meter per second. Then by application of force it comes to rest with a deceleration of 8 meter per second. The total time of the journey is. சார், இது ஒரு நல்ல சம். என்ன சம்மு, ரொம்ப ரொம்ப நல்ல சம். எப்படி சம்மு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, ஃபஸ்ட்டு ஆக்சிலரேட் ஆகுது. ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, ஆக்சிலரேட் ஆகுது. எவ்வளோவில், 5 மீட்டர் பர் செகண்டில் மேக்ஸிமம் ஸ்பீடு போகுது. அதெல்லாம் நம்ம பைக்கில் போகிறோம், மேக்ஸிமம் ஸ்பீட் போகிறோம். எதிராக நம்ம அப்பா வர்றாரு, உடனே என்ன பண்ணுவோம், பைக்கை குறைச்சிருவோம். அந்த மாதிரி தான் டீஆக்சிலேட் பண்ணும்போது எப்படி பிரேக் அடிக்கிறோம், 8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரில் பிரேக் அடிக்கிறோம். ரைட்டா, அடித்தா என்ன வேல்யூ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு 2 பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம். ஓகே, ஃபஸ்ட்டு ஆக்சிலரேட் பண்ணும்போது ஒரு பார்ட்டு, டீஆக்சிலேட் பண்ணும்போது 2வது பார்ட். ஓகே, ஸோ ஆக்சிலேட் பண்ணுற பார்ட்டை முடிச்சுட்டு டீஆக்சிலேட் பண்ணுற பார்ட்டை சொல்லுவோம். ஓகே, now let's go. First, ஆக்சிலேட்டர் ஆகிறதுக்கு என்ன டைம் ஆகுது, ஆக்சிலரேட் ஆகிறதுக்கு என்ன டைம் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ கார் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் அப்படிங்கிறதா இனிஷியல் வெலாசிட்டி u is equal to 0. ஆக்சிலரேஷன் ஆஃப் தி கார் a is equal to 5 மீட்டர் பர் செகண்ட். ஸோ மேக்ஸிமம் ஸ்பீட் என்ன சார், 20. ஆமாம், கொடுத்துருந்தாங்க புக்லேயே. யா, மேக்ஸிமம் வெலாசிட்டி இஸ் 20. ஸோ ஆக்சிலரேஷன் இஸ் வாட் சார், வெலாசிட்டி பை. ஸோ ஆக்சிலரேஷன் இஸ் வெலாசிட்டி பை டைம். நமக்கு என்ன வேணும், டைம் தான் வேணும். டைம் இஸ் equal to வெலாசிட்டி பை ஆக்சிலரேஷன். வெலாசிட்டி 20, ஆக்சிலரேஷன் எவ்வளோ சார், 5. ஸோ 20 by 5 எவ்வளோ சார், 4 செகண்ட்ஸ்.
ஸோ ஆக்சிலரேட் ஆகிறதுக்கு 4 செகண்ட்ஸ். இன்கேஸ் நமக்கு ஆப்ஷன்ஸில் எல்லா ஆப்ஷனும் 4 கம்மியாகும், 2 ஆப்ஷன் 4 கம்மியாகும், 3rd ஆப்ஷன் 4 ஆகும், 5th ஆப்ஷன் 4 வேறு அதிகமாக இருந்ததுன்னா கண்ணை மூடிட்டு 4th ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். 4 ஆப்ஷன் இருக்குது, ஃபஸ்ட்டு 2 4 விட கம்மியாக இருக்குது, 3rd ஆப்ஷன் 4 இருக்குது அப்படின்னா 4th ஆப்ஷன் 4 விட அதிகமாக இருக்குன்னா அதை டிக் அடிச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா ஆக்சிலரேட் ஆகிறதுக்கே 4 செகண்ட்ஸ் ஆகுதுன்னா டீஆக்சிலேட் ஆக அதை விட கொஞ்சம் டைம் இருக்கும். இப்போ டோட்டல் டைம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டீஆக்சிலேட் ஆகிற ஸ்பீட் அதிகங்கிறதால இவ்வளோ டைம் வராது, இதோட குறைவாக தான் வரும். ஓகே, now let us go to the sum. ஸோ இதுதான் மேக்ஸிமம் வெலாசிட்டி போயிட்டு வருது, ஒரு கிராஃபிக்கல் டயக்ராம். when brakes are applied, retardation of the car is 8 meter per second. ஸோ இதில் என்ன பண்ணுறோம், let's find the final velocity on applying brakes. v is equal to 0, car comes to rest. என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் டேக்கன் டு ரீச் மேக்ஸிமம் வெலாசிட்டி எவ்வளோ, 20/5. இப்போ முதல் போட்டாலே 20/5 is 4. ஸோ v is equal to u plus 80 இருந்து கூட அதை எடுத்துக்கலாம். ஸோ இதில் by applying brakes t2 is equal to v by a2. v ஓட வேல்யூ 20/8 2.5. ஸோ t1 வந்து 4 and t2 வந்து 2.5. 4 plus 2.5 is 6.5. that is our answer. ரைட். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தது, இந்த இடத்துல இதில் எங்கேயாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக கேளுங்க, சொல்லலாம். கமெண்ட்ஸில் போடுங்க. கமெண்ட் செக்ஷன் ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஏதோ 1-2 பார்த்தேன், இதெல்லாம் பார்த்தேன், எஸ் ஐ ஹவ் சீன் அப்படின்றது போடுங்க. ஏதோ ஒரு பட்டனாவது ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ரைட்டா? நவ் வீடியோ வருதா, எல்லாம் ஆடியோ வருதான்னு பாருங்கள். வீடியோ வந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா எங்களுக்கே தெரியுது. ஆடியோ வருதான்னு பாருங்கள். ஸோ ஆடியோவில் ஏதாவது வரலைன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேவா? ஓகே, நீ எவ்வளோ நேரம் ஆகுமா? ஒரு 10-20 நிமிஷம் முடிச்சிடலாம். The velocity of a freely falling body after t seconds is 49 meter per second. The velocity after t plus 2 seconds will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஆப்ஷன்ஸ் இருக்குது, பார்ப்போம். velocity of the body after t seconds 49 meter per second அப்படின்னு போட்டோம். ரைட். இப்போ t seconds, v is equal to g into t, a is equal to v by t, v is equal to g into t or a into t, whatever it is, right? So t ஓட வேல்யூ எவ்வளோ, 49/9.8, 5 seconds. So t plus 2 seconds னா இது 5 plus 2 என்ன, 7 secondsல என்ன வெலாசிட்டின்னு கேட்குறாங்க. வெரி ஈஸி. v so t plus 2 is 5 plus 2, 5 plus 2 is what sir, 7. So v is equal to again என்ன சார், gt, g ஓட வேல்யூ 9.8 into 7, that is 68.6 meter, okay, per second. Okay, ஓகே. ஆக்சுவலி இங்கே என்னென்னா, ஓகே கரெக்டாக தான் இருக்குது. a body is dropped from a height. ஓகே, சட்டுன்னு முடிச்சிடலாம், கொஞ்சம் நேரம் தான் முடிச்சிடலாம். a body is dropped from a height, reaches the ground in 5 seconds. the velocity with which it will reach the ground is அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன வெலாசிட்டியில் அது கிரவுண்டை ரீச் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் போவோம். a body is dropped from a height, it reaches the ground in 5 seconds. டைம் கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி கேட்குறாங்க. வெரி சிம்பிள். ஸோ a body is dropped அப்படின்னா ட்ராப்டுனால என்ன சார், it is coming under free fall. acceleration is acceleration due to gravity. ஸோ டைம் ஆஃப் டிசன்ட் கேட்டிருக்காங்க. அது வந்து என்ன, டைம் ஆஃப் டிசன்ட் கொடுத்துருக்காங்க, t is equal to 5 seconds. velocity is equal to acceleration into time. ஸோ acceleration இங்கே கொடுக்கல, acceleration into free fallங்கிறதாலே இந்த இதில் முக்கியமான விஷயமே இதுதான். என்ன, body is dropped from a height, ட்ராப்டுனால it is coming under free fall அப்படின்னு அர்த்தம். g தான் வேல்யூ, g ஓட வேல்யூ 9.8 into 5 எவ்வளோ சார், 49 meter per second. this is the answer. okay, so now let's go to the question. next one, a body is dropped from, bodies are dropped, ஒன்றுன்னா ட்ராப் பண்ணிட்டே இருக்கும். okay, dropped from a height in successive intervals of time. ஒன்றுக்கு அடுத்தது ஒன்று லைனாக விட்டுட்டே இருக்கும். successive intervals, குறிப்பிட்ட நேரம் கால இடைவெளிக்கு அடுத்து விட்டுட்டே இருக்கும். intervals of half a second, அது எவ்வளோ நேரம்னா half a second. the relative velocity of one with respect to the other is அப்படின்னு, ரெண்டு கல் ஒன்றா ட்ராப் பண்ணனா ஒன்றுக்கு ஒன்று நடுவில் என்ன ரிலேட்டிவ் வெலாசிட்டி இருக்கும், எதுவுமே இருக்காது, ஜீரோ. வாட் இஸ் ரிலேட்டிவ் வெலாசிட்டி, என்ன, ஜீரோ. இதுவும் கீழே விழுது, அதே மாதிரி அதுவும் கீழே விழுது, ஸோ ஜீரோ. இதை பற்றி தான் நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இதை பற்றிலாம் மகதீரா வீடியோ, மாவீரன் படம் இருந்தது இல்லையா, காஜல் அகர்வால், ராம் சரண், ரவி தேஜா ஓகே நடித்த படம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரைட். இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி பற்றி ரொம்ப நல்லா பேசியிருப்போம். அதை பற்றி பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். Now let's go. A bodies are dropped from certain height in successive intervals of half a second. The relative velocity of one with respect to the அப்படி ரெண்டு ஒன்றா போட்டால் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஜீரோ. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டைம் என்ன, half a second. First body, after half a second, velocity of the first body is v1 is equal to g/2. After half a second, what is the velocity of second body? இன்னும் ட்ராப்பே ஆகலை, velocity என்ன, ஜீரோ. So the second body is yet to be dropped. So velocity v2 is equal to 0. Relative velocity enna, the velocity of one with respect to second. Relative velocity is v1 minus
Yeah, V1 minus V2. So V1 value G by 2 minus 0 is G by 2. The right answer is G by 2. See, sums எல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இல்லை. ஓகே.